முத்துவேல், இதுல டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு அந்த ரூமுக்கு வாங்க. நீங்க உட்காருங்க, நான் பணம் கட்டிட்டு வரேன். ரெண்டே டெஸ்ட் தானா, சீக்கிரம் முடிஞ்சிருமா? சரி வாங்க சார், பேஷண்ட் மட்டும் வாங்க. டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது சார் உள்ள வாங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன். இப்ப எடுத்த ஸ்கேனையும் பார்த்துட்டேன். காரைக்குடியில உங்களுக்கு எல்லாமே கிளியரா சொல்லிருப்பாங்களே. நானும் பெருசா எதுவும் மாத்தி சொல்ல போறது இல்ல. உங்களுக்கு இருக்கிறது இன்டெஸ்டைன் கேன்சர் செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்லயே நீங்க கண்டுபிடிச்சது நல்ல விஷயம் தான். கண்டினியூஸா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கியூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரேடியேஷன் பண்ணணும், அப்புறம் சர்ஜரியும் தேவைப்படும். சர்ஜரியா? ஆமா, சர்ஜரி பண்ணித்தான் ஆகணும். மாத்திரை மருந்து மட்டும் கொடுத்து குணப்படுத்துறதுக்கு இது ஒன்றும் சாதாரணமான பிரச்சனை இல்லையே. ரேடியேஷன் மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்க காரைக்குடியிலே பண்ணிக்கலாம். இனியும் நாளை தள்ளி போடுறது நல்லதில்ல. இம்மீடியட்டா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. இதுல கொடுத்துருக்க மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். இப்போதைக்கு நீங்க இதே கண்டினியூ பண்ணுங்க. உன் அப்பா வர சொன்னார், நீ வீட்டுக்கு முதல்ல கிளம்புன. எதிரியா இருந்தாலும் வார்த்தையை விடக்கூடாது. அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. யார் முகத்தையும் பார்த்து ஒரு சுடு சொல் சொல்லிடக்கூடாது. நீ அப்படி சொல்லிதான் வளர்ந்த. 1000 தான் இருந்தாலும் அவன் உன் பொண்டாட்டிடா. உன் கூட வாழ்ந்தவ. மயிலு உன்கிட்ட பேசினாளா? கோயில்ல வச்சு உன்கிட்ட பேசினாளா? நான் கூட உங்களுக்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னேன்ல மாமா, அததான் கேக்குறாங்க. ஆமாமா பேசுனேன். என்ன சொன்னா? வழக்கம் போல என்னென்னமோ கதை சொன்னா. அந்த கதையை நம்பி மீனா என்னையும் அவளையும் மீட் பண்ண வச்சது. என்ன கதை சொன்னா? அவ உண்டா இருக்கிறதா சொன்னாளா? ஆமா சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு என் பக்கத்துல வராத, தயவு செஞ்சு போயிடுன்னு சொன்னமா. அது மட்டும் தான் சொன்னியா? நல்லா யோசிச்சு சொல்லு. என்னடி சொன்னா இவன்? என்கிட்ட சொன்னல, அதை இப்ப சொல்லு. அக்காவோட வயித்துல வளருது இவரோட குழந்தை இல்லன்னு மாமா சொன்னாரு. அப்ப அது யார் குழந்தைன்னு கேட்டாரு. டேய், அப்படி சொன்னியாடா நீ? ஏதோ ஒரு கோவத்துல சொன்னியா இல்லையா? சொன்னந்தம்மா. ஏண்டா பொம்பளை புள்ளைய பார்த்து பேசுற வார்த்தையாடா இது? மா ஏதோ கோவத்துல திட்டிட்டமா. அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவ உன் பொண்டாட்டிடா, அத மறந்துட்டியா? இதுக்கு முன்னாடி பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியே டிராமா பண்ணால, அது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த மாதிரி இப்போ என்ன ஏமாத்துறா, அந்த மாதிரி பண்றான்னு நினைச்சேன். அந்த புள்ள சொன்னது பொய்யாவே இருக்கட்டும். அதுக்காக அந்த பிள்ளைய பார்த்து இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லுவியா? நீ சொன்ன வார்த்தையை அந்த பிள்ளைனால தாங்க முடியுமாடா? இப்படியான ஒரு கட்டண பொண்டாட்டியை பார்த்து பேசுவேன். அப்படி நான் பேசிட்டேனேன்னு சொல்லி நானும் வருத்தப்பட்டேன்பா. டேய், இவரு நான் உடம்பு சரியில்லை நாடகம் போடுறேன்னு அவர் சொன்ன போது அந்த ஒரு வார்த்தை என்னால தாங்கிக்க முடியலடா. எம்புட்டு பெரிய வார்த்தைடா அது. அவ தலையில இடி இறங்குன மாதிரி இருக்காது? தப்புதம்மா, நான் அப்படி பேசுறது தப்புதான். எனக்கு அவளை பார்த்தா அம்புட்டு கோவம் வருது. அவளை உங்க அப்பாவை அவங்க அம்மாவை பார்த்தா அவ்வளவு வெறியாவது. அதுக்கு காரணம் இல்லாம இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்க அம்புட்டு பேரையும் பாடா படுத்திருக்காங்க. இன்னும் படுத்திட்டு தானே இருக்காங்க. வாழ்க்கையை அழிச்சிட்டாங்கல்லம்மா. என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இல்லாம பண்ணிட்டாங்கல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அவ மாசமாலாம் இல்லம்மா, சும்மா கதை சொல்லிட்டு இருக்கா. இல்ல மாமா, மயிலக்கா மாசமா தான் இருக்காங்க. இவளும் அவளும் சேர்ந்து தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அவ மாசமா இருக்கிறதா டாக்டரே சொல்லிருக்காங்கடா. ஆமா மாமா, இத உங்ககிட்ட சொல்லணும் தான் மாமா அக்கா உங்களை வர சொன்னா. ரிப்போர்ட்லாம் கூட எடுத்துட்டு வந்தாங்களே. ஒரு குழந்தை வரப்போகுது, குடும்பமே தழைக்க போகுது. எல்லாரும் எப்படி சந்தோஷமா கொண்டாடணும். ஆனா யார் முகத்திலயும் சந்தோஷமே இல்லாத மாதிரி ஆயிப்போச்சே. ஒரு பக்கம் கோர்ட்ல விவாகரத்து கேஸ் நடக்குது, இன்னொரு பக்கம் குழந்தை. ஐயோ கடவுளே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கோமதி, என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும். ஆனா பிறகு போறது நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு. அதை நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களாப்பா? அவ முதல் தடவை மாசமா இருக்கிறேன்னு சொன்னப்போ நாங்க எப்படி சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? இதே இடத்துல வச்சுதான் அவளுக்கு கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடணும். மொத்த குடும்பமும் அவளை தலையில தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கணுமா. அம்மா, நான் அவளை அறையில கால் கூட படாத அளவுக்கு பாத்துக்கிட்டேம்மா. கடைசியில அது பொய்ன்னு ஆயிடுச்சுமா. இப்ப பாரு, அவ உண்மையா மாசமா இருக்கா. இப்பவே எனக்கு குழந்தைய கையில தூக்கி கொஞ்சணும்னு எம்பிட்டு ஆசையா இருக்கு தெரியுமா? ஆனா அதெல்லாம் நடக்குமா? இப்படி நடக்கும். என்ன ஆக போதோ ஏதாக போதோ எனக்கு தெரியலங்க. எதுவும் புரியலம்மா. ஏங்க, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நான் பண்றதுன்னு யோசிப்போம்.